சட்டமன்ற தேர்தலில் பொதுவாக ஒரு சின்னத்தை தங்கள் அணிக்கு ஒதுக்கி தருமாறு தேர்தல் ஆணையத்தை பாமக நிறுவனர் ராமதாஸ் நாட இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. அதிமுகவில் தனது மகன் அன்புமணி கூட்டணியில் இணைந்த நிலையில் திமுகவுடன் கூட்டணி வைக்க பாமக நிறுவனர் ராமதாஸ் முயன்றபோது விசிக முட்டுக்கட்டை போட்டதால் அந்த முயற்சி தோல்வியடைந்தது. தாவேக தலைவர் விஜயும் கண்டுகொள்ளாத நிலையில் எந்த பக்கமும் எதிர்பார்த்த அழைப்பு இல்லாததால் கடைசி முயற்சியாக சசிகலாவின் அனைத்திந்திய புரட்சி தலைவர் மக்கள் முன்னேற்ற கழகத்துடன் தற்போது பாமக நிறுவனர் ராமதாஸ் கைகோர்த்திருக்கிறார். தென்னந்தோப்பு சின்னத்தில் போட்டியிடுவோம் என சசிகலா ஏற்கனவே அறிவித்துவிட்டார். ஆனால் ராமதாஸால் உருவாக்கப்பட்ட மாம்பழம் சின்னம் அன்புமணி வசம் உள்ளது. அதை பெறுவதற்கான சட்ட போராட்டம் இப்போதைக்கு முடிவுக்கு வருமா என்று தெரியாத நிலையில் வரும் சட்டமன்ற தேர்தலுக்கு புதிதாக இன்னொரு சின்னத்தை தேர்வு செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு ராமதாஸ் தள்ளப்பட்டுள்ளார். அதன்படி தங்கள் கட்சிக்கு பொதுவான ஒரு சின்னத்தை ஒதுக்க கோரி தேர்தல் ஆணையத்தை அவர் அணுகவிருப்பதாக சொல்லப்படுகிறது. அப்படி பொது சின்னம் ஒதுக்கப்பட்டால் ஹெல்மெட் சின்னத்தை தங்களுக்கு ஒதுக்குமாறு ராமதாஸ் தரப்பில் தேர்வு செய்து வைத்திருப்பதாக கூறப்படுகிறது.